பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலையும் சேர்த்து வச்சு பாடம் பண்ணுறோம். இந்த நமக்கு இருக்க இந்த 5 விரலுக்கும் நம்ம நாடிகளுக்கும் தொடர்பு உள்ளதையா? நீ அதில் இதயத்துக்கே தொடர்பு. இந்த 5 விரல் இருக்குது, இந்த 5 விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு. இந்த 5 விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த 2 விரல் முக்கிய தொடர்பு. இது பெண்ணு, இது ஆண். இது ரெண்டும் சேர்ந்து தான் இது அபானன் பிராணன் பேர். இதுக்கு சக்தின்னு பேர், இதுக்கு சிவம்னு பேர். இதுக்கு பெண்ணுன்னு பேர், இதுக்கு ஆணுன்னு பேர். இது ரெண்டும் இணைஞ்சாதான் இயக்கமே. உலகமும் அப்படி தான், நீயும் அப்படி தான், கடவுளும் அப்படி தான். அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம், அவரும் உபதேசம் வாங்கியிருக்கோம். இப்போது நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகிக்கூட எல்லாம் வசதி இருந்தால் கூட என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகுது. அப்படி அந்த குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமா? எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா, நாங்கள் 2 பேருமே இந்த பயணத்தில் போயிட்டுருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன். ஏன் நினைக்கிறேன்னாக்கா, நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு என் பிள்ளைங்கள் கொடுத்துட்டு போகிறேன். அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தும் சேர்த்து கொடுக்க போகிறது இல்லை, என்னோட பாவமும் நான் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினச்சிட்டு போயிடுவேன். ஆனால் நிறைய தம்பதியருக்கு இது இல்லாமல் போகுது. அது அவங்களுக்கு வரமா சாபமா? முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அது சரியா திருப்தியாக அடையலை. நான் இதில் போகிறதால எனக்கு இது வரமாவே இருந்துட்டு போட்டோமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரமன்னா நன்மை, சாபமன்னா தீமை இல்லையா? அதானே அதனுடைய பலன். இப்போ ஒரு அம்மா இருக்குது, ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட. அம்மா சொல்கிறத கேட்கவே மாட்டேன் அந்த பிள்ளைங்க. அப்போ அம்மா என்ன சொல்கிறா, வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான். அது என்ன வார்த்தை, நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? தவறான வார்த்தை. தவறான வார்த்தை, அது பேர் சாபம் இல்லை? அப்போது ஒரு தாய் தகப்பன் சொல்கிறது அந்த பிள்ளைங்க தட்டாமல் கேட்குது. அப்போ அந்த தாயின் தகப்பன் என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையில் நல்லா இருப்படான்றாங்க. அதுக்கு என்ன பேர்? வரம் இல்லையா? அப்போ வரம்ன்றது வாழ்த்துறது, சாபம்ன்றது திட்டுறது இல்லையா? அதானே சாபம். ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும், சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், பெரியவங்க வயிறெறிகிற மாதிரி நடந்துக்காதீங்க, பெரியவங்க வாயில் ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க. பட்டினத்தார் அவங்க அம்மா இறந்துடுறாங்க, கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொளுத்துறாங்க. அவர் வெளியூரில் இருக்கிறாரு, அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடியாடுறாரு. ஓடியாந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க. அப்போ செத்து போன ஓடல, அது கட்டை மேலே அடுக்கினான்னா எதை இரும்பு மேலே அடுக்கினான்னா. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான். என் தாய் வந்து கட்டை உடம்புல குத்தும், எங்கள் அம்மா உடம்பு வலிக்கும், செத்து போன உடல் அது கத்தியத்தை வெட்டினாட ஒன்றும் ஆகப்போதில்லை. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்கிறது. எங்கள் அம்மாவுடைய உடல் வலிக்கும் அப்படின்ட்டு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி எத்தனை வந்து வச்சுக்கின்னு கொளுத்துறாரு. எரியுது. எப்படி எரியுது? பத்தி போட்டி நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொளுத்துல. இப்போ அதானே பண்ணிக்கிறாங்க, இப்போ அதானமா பண்ணுறாங்க. அவர் சொல்லால சுட்டு எரிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, சிவன் இட்ட தீ வந்து 3 பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில் அப்படின்றாரு. அதனால் சொல்கிறார், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், ஆஞ்சநேயர் வாளியில் தீயை கொட்டி இலங்கையை அழிச்சிருச்சு இல்லையா? அதனால பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்றார்.
ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா. அந்த நெருப்புல வந்தவன்டா நான் இப்ப யோக நெருப்புல இருக்கிறேன். நான் சொல்ற அது சுட்டெரிக்கணும்ன்ற எரிஞ்சு போகுது. நீ நான் சொன்ன எரியுமா? சொல்லுமா. இது வரம். குழந்தை இல்லை, மனைவி கணவனோட வாழல, கணவன் மனைவியோட வாழ, இது எல்லாம் சாபம். ஏதோ ஒரு காலத்துல யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில் இருக்குது. வரம் சாப்பாட்டுக்கே வழியில், ஆனா 5 புள்ள பெத்துறான், கோடி கோடியா வச்சுக்கிறான், தத்து எடுக்கிறான். காரணம் அது சாபம், இது வரம். புரிஞ்சுதா? சரி, அப்புறம் என்ன? அப்புறம் நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால இயக்குது. ஆனா இந்த கண்ணுக்கு மட்டும் ஏயா அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு கையா அவ்வளவு வர கிடைச்சு. இப்ப கண்ணை மூடிக்க, இவ்வளவு பேர் உட்காந்து காது பார்த்து சொல்லு. காது பார்க்காது. 5 பஞ்சபூதத்துல அதுவும் ஒண்ணுதான். ஆமா. பாக்குமா? பார்க்காது. கண்ணை மூடிக்க. மூக்கு பாக்குமா? பார்க்காது. மூக்குக்கு தெரியுற வாசனை கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. காதுக்கு கேட்கிற சத்தம் கண்ணுக்கு உணருமா? வாய்க்கு தெரியுற ருசி கண்ணு அறியுமா? 5 பஞ்சபூதங்கள், 5ம் 5 தொழிலை செய்து, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. அது தொழில் அது செய்யுது. கண்ணு என்ன செய்யணுமோ அதை செய்யுது, மூக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுது, காது என்ன செய்யணுமோ அது செய்யுது, வாய் என்ன செய்யணுமோ செய்யுது, உடல் என்ன உணரணுமோ உணரணும். அதனால மெய், வாய், கண், மூக்கு, செவி எண்ணம். அப்ப கண்ணுன்றது ஆகாய பொருள், இது காது. கண்ணுன்றது நெருப்பு, மூக்குன்றது காற்று, வாயின்றது நீர், உடல்ன்றது மண்ணுமா. இந்த 5 சேர்ந்ததுதான் அண்டமாவும் இருக்குது, பிண்டமாவும் இருக்குதுமா. ஆனா இந்த கண்ணு பாத்தீங்களா, நம்ம பாக்குறது, மனசுல எண்ணங்கள் வருது, நல்லதும் நினைக்குது, கெட்டது, நல்வினையும் செய்ய தோணுது, தீவினையும். அதுதானே அது பார்த்துன்னு, அது எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டதை உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சின்னு வந்துச்சுக்கு, மீதியெல்லாம் பார்க்கல இல்லை. அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன். 4 பஞ்சபூதங்கள் இருக்குது. 4 விட கண்ணுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு. ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில் சொல்லும், அதை மனசு எடுத்துக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும். அது நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம். அதனால கண்ணுக்கு அவ்வளோ பவர். எனக்கு தபஸ்விங்கெல்லாம் அந்த கமண்டத்தில் தண்ணி தெளிச்சுட்டு சாப விமோசனம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு வரம் கொடுப்பாங்க. அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமோசனம் வரம் கொடுக்குதா, இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த தண்டம் எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐயா, தண்டம் வச்சுருந்தவங்களாம் வயசானவங்கம்மா. இந்த பாரு, எனக்கு கை நிற்கல இல்லையா, இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும், இப்போ சேர் போட்டாங்க, அதனால நான் கையை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை. அவங்களுக்கு கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது, அதனால அந்த தண்டத்தை முட்டு கொடுத்து அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா. தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே, எல்லாரும் தெளிச்சா சரியாயிடாது. மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது. அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையாக நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அவர் தெளித்தாருன்னு நான் போய் தெளித்தா ஒன்றும் பண்ணாது, ஈரம்தான் வரும், வேறு ஒரு செயலும் இருக்காது. ஏன்னா மகான்ன்றது வேறு, மனுஷன்றது வேறு. அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு, நமக்கு அந்த சக்தி கிடையாது. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தெளிச்சாருனால இப்போ நான் கூட தெளிக்கிறது பற்றி தெளிச்சுங்கிறாங்க. அப்படி தெளிக்கிறாரு ஒரு பயணம் கிடையாது, ஏமாந்து தான் போவேன். அவங்க மகான், கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க, கடவுளுக்கு வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்க்கையை உலக வாழ்க்கையே கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற சொல், ஒரு நோயாளி போய் நின்னார், அவர் சரி பண்ணிடுவார். இப்போது மகான்ன்றவன் வேறு, மனுஷன்றவன் வேறு. மனுஷன் ஏமாற்றத்துக்கே வந்தவன், மகான் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க. அதனால் அவங்க தெளித்தா சரியாக போடும், நம்ம தெளித்தா சரியாக போடாது. அதனால் அதுக்காக அவங்க அந்த கமண்டலத்தை எப்போ வச்சுனாங்க, ஏன்னா அது ஒரு மந்திர நீர். மனசை எந்திரமயமாக ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில் வச்சுருந்தாங்க. அதனால் அந்த தண்ணி தெளிச்ச போகும். நான் குளத்து தண்ணி எடுத்து தேய்ச்சிருந்தேன்னு சரியாக போகும். அதனால் அதுக்காக வச்சுருந்தாங்க. மனசை அதை புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் மனுஷன் கடவுளை மாறிடுவான். ஸோ இந்த மனதை புரிந்துகொள்ளதே முதல்ல ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் முடியாத. பெரிய பெரிய ஞானின்னு சொல்கிறவங்களாம் கூட தவறி போயிட்டாங்க. ஏன்னா மனசை சொல்கிற, நீ பேசணும், சொல்ற. இதை அடக்கி ஆன்மீகத்தில் உச்ச நிலைக்கு நம்ம
அந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த மனதை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது. எல்லாத்துக்கும் உலக விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும், கடவுள் விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும். மனசுன்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான், மனுஷன்னு ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காதுமா. அப்போ மனம் வந்து நமக்கு எதிரி இல்லை, நமக்கு இந்த ஆன்மீகத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கறதும் அந்த பாதையில் நம்மளை கொண்டு போகிறதும் கூட இந்த மனம் இருந்தால் மட்டும்தான். நம்ம குழந்தைங்க இருக்குது இல்லை, அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தருடைய மனம் நினைக்குது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வழியில் போகணும், நல்லதையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அவங்க அந்த வழியிலே அதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில தாய் தகப்ப என்ன பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சிலம்பம் கற்றுக்கணும், பாக்ஸிங் கற்றுக்கணும், கராத்தை கற்றுக்கணும் இல்லையா, இது அவங்க அந்த பெற்றோர்கள் மனம் விரும்புது. அப்போது அதுக்கு இவங்க மனம் விரும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி அது பயன் தருது. அப்போது இந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோருங்க பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மனசை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியும். இதுதான் மனசனுடைய நம்ம உருவாக்கக்கூடிய விருப்பத்தை சார்ந்து தான் மனம் வந்து நகர்கிறது. எதை விரும்புறியோ மனம் அதை சார்ந்து நிற்கும். திருட போகிறேன்னு சொல்லி நினச்சிட்டீங்கன்னா மனம் அதுக்கு உறுதுணையாக இருக்கும். திருடுன்றது தவறு, நான் நன்மை செய்ய போகிறேன்னு நினச்சின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கும். மனம்ன்றது நீ எதை விரும்புறியோ உனக்கு ஏற்ற மாதிரி போகும், இல்லைன்னா அது உனக்கு பகையாக மாறிடும். அதனால் அது அப்படி விரும்புறதில்லை, உனக்கு உறவாகவே இருக்கணும்னு விரும்புது. அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதில் அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது செயல்புரியும். நம்ம விதைக்கிற எண்ணங்களை பொறுத்து அதுதான் அந்த மனத்தினுடைய செயல்பாடு. ஸோ ஆன்மீகம் எப்படி வந்து மனதை வழி நடத்துகிறது, இப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படி எந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும், எது கூடாதுன்ற இந்த பெரிய எந்த ஒரு மனிதனையும் ஆன்மீகம் வழி நடத்தாதுமா. அது சும்மா ஏமாத்துற விஷயம். அது மனம்தான் ஆன்மீகத்தை வழி நடத்தும். ஆன்மீகம் மனசை வழி நடத்தாது. இப்போ நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க போரூர்லேருந்து, உங்கள் மனம் விரும்பினால்தான் இங்கே வந்தீங்க, ஆன்மீகம் உங்களை இட்டுன்னு வரல. எந்த ஒரு செயலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது உலக விஷயமா இருந்தாலும் சரி, மனம் விரும்பினால்தான் அது செயல்படுகிறது. அதனால தான் நான் சொல்லியிருக்குது, தாய் பேச்சு கேட்க மாட்டான், தகப்பன் பேச்சு கேட்க மாட்டான், குரு பேச்சு கேட்க மாட்டான், ஆனால் அவன் மனம் சொல்கிறத மட்டும் கேட்பான். அப்போ மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது குருன்னா மனசு தான் குரு, மற்றவெல்லாம் வழிபோக்கந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் ஆன்மீகம் வந்து மனசை வழி நடத்தாது, மனசு தான் ஆன்மீகத்தை வழி நடத்தும். இன்னைக்கு ஞானம் அப்படின்றது ஒரு சில மகான்களுக்கு இயற்கையாகவே உதித்தது ஞானம். பிறப்பே ஞானமாக பிறந்தவங்க, அந்த பிறப்பே ஞானமாக உட்காருங்க சார், அந்த பிறப்பே ஞானமாக பிறந்தவங்கள நபிகள் நாயகம் ஒன்று, இயேசுநாதர் ஒன்று, வள்ளலார் ஒன்று, விவேகானந்தர் ஒன்று, ராமகிருஷ்ணர் ஒன்று, ரமணர் ஒன்று, விசிறிசாமியார் ஒன்று, சேஷாத்திரி ஒன்று, இது மாதிரி பலாயிரம் மகான்கள் பிறவியால ஞானியாக வந்தவங்க. அவங்க பிறவியால ஞானியாக வந்தவங்க எந்த நிலையிலையும் மாறுபடவே மாட்டாங்க. ஆனால் ஞானியாக போகணுன்னு ஆன்மீகவாதிங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய நிலை எப்படின்னா, சில நேரத்தில் ஞானத்தில் இருப்பாங்க, சில நேரத்தில் அஞ்ஞானிக்கு போயிடுவாங்க. மாறி மாறி வாழறது தான் ஆன்மீகவாதியினுடைய வேலை. ஞானியினுடைய வேலை ஒரே நிலையில் வாழறவங்க ஞானி. இனி ஆன்மீகமே என்ன ஆன்மீகவாதின்னுட்டு எத்தனை விஷயங்கள் உலகத்தில் வந்துன்னு இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் இயற்கையில் வந்தவன் இல்லை, செயற்கையில் செய்துன்னு போகிறவன். அப்போ செயற்கையில் செய்துன்னு போகிறவன் சில நேரத்தில் ஞானத்துக்கு போவான், சில நேரத்தில் அஞ்ஞானத்தில் பூந்துருவான். பிறவியால் ஞானியாக போகிறவன் எந்த நிலையிலையும் அஞ்ஞானத்தை தொட மாட்டான், ஞானியவை பிறப்பான். ஏன்னா பிறவியே ஞான பிறவி. அதனால் எந்த ஆன்மீகமும் மனிதனை வழி நடத்தாத, மனம்தான் வழி நடத்தணும். சொல்லுங்க. இப்போ இந்த மனதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல நிலையை கற்பிக்கிறது, சரியான தேடுதலை நல்ல குரு கிட்ட போகணும். தாடி வச்சுக்கணும், கொட்டை போட்டுக்கணும், பெரிய பந்தா பண்ணால் அவர் நல்ல குருன்னு போனார்னா இவர் மாட்டிப்பார். ஒரு நல்ல குரு எப்படி இருப்பான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு உலகமே அந்த கேள்வியில் தான் இருக்குது. வள்ளலார் பார்த்தீங்களா என்ன போட்டுன்னு இருந்தாருன்னு, ஒரு துணியை போட்டு அவர் உடலே உலகத்துக்கு தெரியாத மூடிக்கின்னு இருந்தார், முகம் மட்டும்தான் தெரியும்.
இல்லையா? விவேகானந்தர் பார்த்தா அதே மாதிரி மொத்தமாக மூடி இருப்பார். ராமகிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன மாதிரி ஒரு துண்டு போட்டு உட்காந்துப்பார். ரமரரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோமணம் கட்டின்னு இருப்பார். இவங்கெல்லாம் ஞானிகள். ஆனால் இன்னி ஆன்மீகவாதிங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டணும். இயேசுநாதரை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு துண்டு, மேலே ஒரு துண்டு, ஒரு ஆட்டுக்குட்டி. ஏன்னா ஒரு மகான், பிறவியிலே மகான். ஆனால் இன்னைக்கு அந்த இதில் இருக்கிறவங்க யாராவது வேஸ்ட் கட்டுவானா? எல்லாம் ஷூ போட்டு சுனா போட்டு இன் பண்ணாதான் அவன் அந்த மரத்தை சார்ந்தவன். அப்போ அவன் தெய்வீகத்தை நோக்கி போறது இல்லை. அந்த தெய்வீகத்தை படிச்சு இருக்கிறான தவிர தெய்வீகத்தை நோக்கி போகவும் முடியாது. எப்போ ஒருத்த வேதங்களை படிக்கிறானோ அவன் தெய்வத்தை அடைய முடியாது. எப்போ ஒருத்தன் வேதத்தை உணர்றானோ அவன் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும். அப்போ படிப்புன்றது வேற. இப்போ கந்த சஷ்டி படிக்கிறோம், சண்முக கவசம் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், குரான் இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா? மௌனத்தில் படிக்கணும், அதுதான் ஞான படிப்பு. அதை படிக்க முடியாது, கஷ்டம். அப்போ இயற்கையான ஞானி வேற, செயற்கையில ஞானி ஆகணுன்ற வேஷம் போடுறோம் வேற. அப்போ இயற்கையான ஞானி எப்படி இருப்பான்? எந்த வித ஆடம்பரமும் இல்லாமல் இருப்பான். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு எந்த வித ஆடம்பரம் இல்லை, எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ புகழ் இருந்தாலும் இவன் உண்மையை சொல்லி கொடுக்குறான்னு போகணும். ஆனால் பகுட்டாக இருக்குது, புகழாகுது, கூட்டம் கூடுதுன்னு போனாக்கா நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போகணும். நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க, 30 வருஷம் ஒரு இடத்துல இருந்தேன் சாமி, ஒரு தெளிவும் இல்லை எனக்கு. ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்தேன் நான். 65 வயசாகி போச்சு, எனக்கு ஒரு தெளிவு இல்லை. காய் எழுதுனாங்க, அப்போ இக்கு புள்ளி வைக்கணும் இல்லையா? அப்போ தானே அது இக்கு ஆகும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏதுன்னு ஒருத்தம்மா வைக்கணும், அடுத்தவங்க வந்து வைக்கக்கூடாது அதுக்கு அப்படின்னு இல்லையா? அப்போ ஏதனோருக்கு வைக்க தெரியல இக்கு. அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட போனாக்கா இப்படி தான் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஞானம்ன்றது பிறவியில் வர்றது ஒன்று, செயற்கையில் வர்றது ஒன்று. நீங்கள் வெளிக்கணிப்பை பற்றி சொன்னீங்க. வெளிக்கணிப்பில் அது தவறாக கூட இருக்கலாம். உள்முகமாக நம்ம அந்த உணர்வு நிலையில் எப்படி ஒரு குரு பக்கத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான உணர்வு நிலையில் அவன் நாட்கள் குரு பக்கத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதும்மா. குருவை நீ பக்கத்தில் வர வச்சுக்கணும் உள்நிலையில். எந்த குருவோ சீடனை நோக்கி போகவே கூட, போனான்னா அவன் குருவே கிடையாது. குரு இடத்துல தான் நிற்கணும். சீடன் தான் குருவை தேடி போகணும், குரு அவனை தேடி போகக்கூடாது. காசு கோசமா பணசு கோசமா அவன் ஊடா தெரியிறான்னா அவன் நல்ல குருவாக இருக்க முடியாது. குருன்ற உட்கார்ந்தத்தில் இருந்தால் தான் குரு. ஊரெல்லாம் சுத்துருவன் குரு இல்லை. அந்த பக்கத்தில் இருக்கிற குருவை உட்கார்ந்துருக்கிற குருவை தான் பக்கத்தில் நினைவாலே வர வச்சுக்கணும். அவன் தான் நல்ல சீடன். ஆனால் அந்த மாதிரி வர வச்சுக்க முடியாது. ஏன்னா அப்படி வர வச்சுக்கிற நிலைக்கு இவன் மனநிலை போச்சுன்னா உலக வாழ்க்கையை எழுந்துருவான். அதனால குரு இல்லைன்னாலும் பரவாயில்ல, உலக வாழ்க்கை வேணுன்றதுக்காக மனிதன் வாழ்ந்துன்னுக்கிறான் இன்னைக்கு. ஏன்னா புகழுக்காகவே வாழறான், பணத்துக்காகவே வாழறான், பாசத்துக்காகவே வாழறான். இவன் எப்படி ஆன்மீகத்தில் வர முடியும்? நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட இங்கே வந்து ஆசிரமத்தில் பேசுனாங்க, நாங்கள் மனவள கலையில் இருந்தோம் சாமி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமான. நீங்கள் பேசுனதான் அவர் பேசுகிறார், நான் பேசுனத பேச மாட்டார். அவர் வேறு பேசுவார், நான் வேறு. என்ன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க, நான் யாரை மாதிரியும் பேசுறதில்லை. ஏன்னா நான் சொல்கிறது மனத்தை அழிச்சிடுன்னு நினைக்கிறேன், அவர் மனத்தை வளர்த்துடுன்னு சொல்கிறாரு. மனத்தை வளர்த்தா உலகத்தில் ஆரோக்கியமாக வாழலாம், மனத்தை அழிச்சா கடவுளோட வாழலாம். இதாம்மா வாழ்க்கையினுடைய வித்தியாசம். மனதை அடக்கணும்ன்றீங்களா? அழிக்கணும். ஆனால் எடுத்த உடனே அழிச்சா நீ அழிஞ்சிடுவேன். அதை மொல்ல அடக்கி அழிக்கணும். எடுத்த உடனே அழிச்சா நம்மளே அழிஞ்சிடுவோம். ஆனால் அதை வளர்க்கவே கூட. ஏற்கனவே வளர்ந்து கப்பும் கலையுமா ஊரெல்லாம் போற வரணும்லாம் சட்டை வச்சுங்குது. அதை இன்னும் வளர்த்தா என்ன ஆகும்? விபரீதம் தான் வரும். அப்போ ஒவ்வொரு கலையா கழிச்சு வந்து கடைசியாக அடியை வெட்டணும். எடுத்த உடனே அடியை வெட்டினா பக்கா கக்கத்தில் மேலாம் வந்து நாசனம் பண்ணிட்டோம். இதுதான் ஆன்மீகம். அடியை வெட்டணும்னா அனுபவங்கள் தான். ஆமா, காலம் வேணும் அதுக்கு. எடுத்த உடனே செய்யற விஷயம் கிடையாது. அது ஒரு பிறவியில செய்தற விஷயம் கிடையாது. பல பிறவிகள் தேவைப்படும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அனுபவங்கள் தான் நம்மளை அனுபவங்கள் தான் வாழ்க்கை. அனுபவங்கள் தான் வழி நடத்தும். அனுபவங்கள் தான் நிம்மதியை தரும்.
அனுபவங்கள்லேருந்து கற்றுக்கொள்றது வேற, ஆனா அனுபவங்கள் திரும்பி திரும்பி அதே அனுபவம் தான். இப்போ முதல்ல கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட பேசினேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவமானங்கள். அரசியல்வாதியிலேருந்து அன்னாட சோத்துக்கு வழி இல்லாத வரைக்கும் பிச்சை எடுக்கிறான், ஒரு வீட்டில் போடுறான், சந்தோஷமா வாங்குறான். அதே பிச்சை போற ஒரு இடத்துல திட்டுறான், அவனை அவமானப்படுத்துறான். பிச்சைக்காரன்லேருந்து இன்னைக்கு அரசன் வரைக்கும் அவமானப்பட்டு தான் வாழ முடியும். அவமானம் இல்லாமல் ஒருத்தன் கூட உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் அந்த அவமானத்தை மனசுல மறக்கக்கூடாது, நினைவா வச்சுக்கணும். இந்த அவமானம் ஏன் நேர்ந்தது நமக்கு அப்படின்னு அந்த அவமானத்தை வச்சான்னா அவன் வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு வழிவகுக்கும். அந்த அவமானத்தை மறந்தான்னா திருப்பி திருப்பி அவமானப்படுவான். இப்போ வறுமை, நோய், அவமானம் இதெல்லாம் தான் நம்மளோட. அவமானம் வேற, வறுமை, நோய் வேற. இதெல்லாம் நம்மளை வந்து வழிநடத்துடைய. ஆமா, எல்லாமே ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைச்சிக்கினே இருக்கும். இப்போ அடுத்தவன் ஒரு இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு சாவு நடக்கும். நம்ம வீட்டில் சாப்பாடு கீப்பாடு செய்து சாப்பிட்டு நல்லா நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். சாவு எடுக்கும்போது ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு மாலை போட்டு அங்கே போயிட்டு வந்துடுவோம் இல்லையா? இது பக்கத்து வீட்டு சாவு, மரணம் இல்லை. ஆனால் அதே மரணம் நம்ம வீட்டில் நடக்கும்போது சரி, மரணம் இயற்கை, நம்ம சாப்பாடு செய்ய சாப்பிடுவீங்களா? முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வழியும் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் அவமானத்தில் ஒரு வழி இருக்குது, பசியில் ஒரு வழி இருக்குது, வறுமையில் ஒரு வழி இருக்குது. இந்த வழிகள் வந்து அனுபவத்தை கொடுக்கும் மனுஷன். அந்த வழியிலேருந்து நம்ம எப்படி கடக்கணும், இது அடுத்தவனுடைய வழியை சிந்திச்சுன்னா உனக்கு வழி தெரியாது. நீ அனுபவிக்கும் போது தான் அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அந்த அனுபவம் தான் உனக்கு நிலையானதா நிற்கும். கண்ணில் பார்த்தது, காதில் கேட்டது, வாயில் படித்ததெல்லாம் அனுபவமாக நிற்காது. நீ அனுபவிச்சது தான் நிஜம். ஏன்னா பார்த்தது, கேட்டது, படித்ததெல்லாம் மிகைப்படுத்தி இருக்கோம். ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்ததை மிகைப்படுத்தவே இல்லை. உண்மை அது, அதை மறுக்கவே முடியாது. அதுதான்மா வாழ்க்கையினுடைய அனுபவமே. சொல்லுமா. இந்த மனம் வந்து எண்ணங்கள் பின்னாடி எப்பவுமே முஞ்சலாடிக்கிட்டே இருக்கு. இதை வந்து நம்ம தியான முறைன்ற பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தியானம் எந்த விதத்துல அது மனதுக்கு உகந்ததாகுது, எந்த விதத்துல அது ஆன்மீகத்துல நம்மளை உயர்த்தி செல்றதுக்கு உதவுமா? அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு 1000 பேரை உட்கார வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிங்க, அப்படியே உள்ள போங்க, அப்படியே மேலே போங்க, மனசை திருப்பி நான் எடுத்து வைக்கிறதா? அது இதையெல்லாம் கதை சொல்லி ஏமாத்துற விஷயம். உண்மை அது இல்லை. நீ வந்து உலகத்தை மறந்து உன்னுடைய உயிரையே சிந்திக்கும் போது தான் உன்னுடைய எண்ணங்கள் மாறுபடும். அது திருப்பெல்லாம் முடியாது யாராலையும். திருப்புற பொருள் கிடையாது. உள்முகமா திருப்பதுங்கிறது நம்மளை பற்றி உன்னை சிந்திக்கும் போது தான் உள்முகமா நீ பார்க்க ஆரம்பிப்ப. வெளிமுகம்னா உலகத்தை பார்க்க ஆரம்பிப்ப. அப்போ இந்த உள்முகமா பார்க்கறதுக்கு பார்க்க சொல்றதுக்கு எப்படி பார்க்கணும்னு ஒரு குரு இருக்கணும், நல்ல குருவா இருக்கணும். முதல்ல அவர் பார்த்தவரா இருக்கணும். புக்கை வச்சு படிச்சு போட்டு அதில் சொல்லிக்கிற மாதிரி நீ படினா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது, போயிடும். ஒரு குருநாதர் இல்லாம நம்ம மனதை தியானம் செய்ய முடியாது. ஏன்னா அது சில வழிகள் இருக்குது. அந்த வழியில போனாதான் அது தியானம்ன்றது கை கூடும். கண்ணமோடின்னு உட்காந்துக்கிறதால தியானம் வராது. அது வந்து நிறைய இன்னைக்கு அதான் நடந்துக்கின்னு இருக்குது. அதனால் அப்படிலாம் வராது. தியானம்ன்றது ஒரு நல்ல குரு கிட்ட போய் அவர் சொன்ன வழியில் பயணம் பண்ணணும். குரு கிட்ட போகிறதாலேயோ உபதேசம் வாங்கிறதாலேயோ நீ ஞானி ஆகவே முடியாது. அந்த மாதிரிலாம் ஏமாற்றவே கூடாது. தெய்வீகம்ன்றதே உலகத்தில் நம்ம 1000 பொய் சொல்லி தான் வாழ்ந்துன்னுக்கிறோம் வாழ்க்கையில். ஆனால் தெய்வ விஷயத்தில் பொய் சொல்லி வாழக்கூடாது. உலகத்தில் இருக்கிற பாவத்தோட பெரும்பாவம் தான். அப்போது அதில் உனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்லணும், தெரியாத சொல்லக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா இந்த மாதிரி உட்கார வச்சுக்கின்னு கேள்வியை கேட்டு பதில் சொல்கிற இடத்த? எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உட்காந்து என்னை கேள்வி கேட்டுன்னுக்கிறீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் முட்டாள ஆயிடுவேன் தானாவே. அதனால் இந்த கேள்வி கேட்க அனுமதிக்கிறது கிடையாது. நான் சொல்கிறத கேளு, நாங்கள் சொல்கிறபடி இருந்துவாங்க. ஆனால் நீ சொல்கிறத கேட்டு நீ சொல்கிறபடி செய்யறதுக்கு அவன் மனம் தெளிவு போகணுமே முதல்ல. அப்போது அவன் மனசுக்குள்ளுக்கிற சந்தேகங்கள் போனால் நீ கேள்வி கேட்டு பதில் சொன்னால் தான் அவன் சந்தேகம் போகும். அதை தான்மா செய்துன்னுக்கிறேன் நான்.
இந்த ஆன்மீகம் யோகம் இதை தவிர ஏன்னா எல்லாருமே அதை தவிர வேறு எந்த வழியிலையுமே அதை அடைக்க முடியாது. சோறாக்கணும்னா கொளுத்தாது சோறாக்குவே அரிசி வச்சுக்கணும், அது மாதிரி தான் இது. இது உள்ள சோறாக்கணும், ஆக்கணினா தான் சுத்தமாகும். ஆக்கல்னா அரிசியாக தான் இருக்கும். அது மாதிரி எண்ணங்கள் அப்படி இருந்துக்கினே இருக்கும். அதை அழிக்கணும்னா இதை அமுத்தி அதை வெளியே தள்ளணும். எல்லாராலையும் உனக்குன்னு உன்னை பார். ஊரெல்லாம் நீ திருத்திட முடியாது யாரையும். உன் பக்கத்து உன் புள்ளையே உன்னை திருத்த முடியாது. அப்புறம் நீ ஊருக்கு கதுப்ப ஏன் பேசுகிற ஏன் பேசுகிற? உன்னை நான் என்ன சொல்லிக்கிறேன், அவங்கள திருத்துங்க. உங்களை பார்த்து உலகம் திருத்தட்டும். ஆனால் உலகத்தை நான் திருத்துறேன்னு போனீங்கன்னா எவனாலையும் எந்த கொம்பனாலையும் முடியாது. இது வரைக்கும் பெரிய பெரிய மகானுங்க வந்து திருத்த முடியல. அப்போ நீ போயா திருத்திடுவ. அதனால் உன்னை திருத்திக்க முதல்ல, அப்புறம் ஊரை பார்க்கலாம். சொல்லு. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. எங்கேருந்து வரீங்க? யார்? உங்கள் பேர் என்ன? என் பேர் முருகன், முருகன், தென்காசி மாவட்டம், சங்கரங்கோவில், அழகாபுரி ஜமீன் என் ஊர். இங்கே வராதுக்கு முன்னாடி பல துன்பங்கள் பல துயரங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 சாகக்கூடிய நிலைமை கூட எனக்குள்ள மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் நான் அதை அடையலை. அப்புறம் எனக்குள்ளே ஒரு மனசு ஒரு கேள்வி, ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம கடவுள் நம்மளை வாழ வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே நான் வாட்டில் இருந்தேன். சிறுநீர் கல்லடைப்புனால 3 தடவை ஆப்ரேஷன் பண்ணி வந்தப்போ பயங்கர கஷ்டம். எனக்கு 3 பிள்ளைங்க நல்லா டிகிரியெல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்புறம்தான் அந்த யூடியூப்பில் போயில ஐயாவை வீடியோ ஒன்று ஒன்றா பார்த்து தான் அதில் எனக்கு கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பயங்கரமாக வந்தது. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். ஆசிரமம் ஒரு நம்பரை ஃபோன் பண்ணி தர்மபுரியில் கோயில் ஐயாவுக்காக கேட்டிருக்காரு, அவர் நம்பர் கிடச்சி அதுக்கப்புறம் இதை பேசி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பட்ட துன்பத்துக்கெல்லாம் இதுதான் அங்கே வந்து உட்கார்றதுக்கு தான் நமக்கு ஐயா அவ்வளோ துன்பம் கொடுத்துருக்காரா அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் தைரியமும் எனக்குள்ளே நிறைய வந்துருச்சு. இன்னும் அதிலேருந்து ரொம்ப விடுபட்டுட்டேன். எனக்கு ஐயா கிட்ட வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கேன் நான். அதேமாரி இன்னொன்று, இங்கே இருக்கிற கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நம்ம ஐயாவுக்கு மட்டும்தான் இங்கே இருக்குது, வேறு யாருக்கும் இங்கே பவர் யாருக்கும் கிடையாது. அதை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. வேறு இங்கே யாருக்கும் அந்த பதில் இங்கே யாருக்கும் கிடையவே கிடையாது. தியாக ஐயாவை தவிர வேறு யாருக்கும் அந்த இது வரவும் வராது. ஆத்மா வணக்கம். நல்லா வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சி பார்க்குறதுக்கு பச்சை பசேல நல்லா இருக்குது. 1000 பறவைகளுக்கு இடம் கொடுக்குற மாதிரி நல்லா வளர்ந்துருக்குது. காரணம் என்ன சாமி? ஒரு மரத்தை பார்க்குறோம், அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்குது, எல்லா உயிர்களுக்கும் பயன் கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்குது. அது நல்லா இருக்கிறதுக்கு காரணமான பொருள் எது? இன்னொரு மரம் பார்க்குறோம், நல்லா தான் வளர்ந்துக்குது, திடீர்னு பார்த்தா மேலே இதுவாகி போச்சு. ஏன் மேலே கெட்டுது? ஒரு மரம் மேலெலாம் உளுத்து போயிடும், காஞ்சி போடும். அதுக்கப்புறம் பச்சை பசேன்னு வராமல் ஏதோ சவுக்கட்டை மாதிரி நிற்கும். அப்படி நின்றுலாம் பார்த்துக்கிறோம்ல. இந்த 2 வித்தியாசம் எதனால் வந்தது? அதாவது மரம் வந்து நம்ம நல்லா பார்ப்போம், ஓ தண்ணி நல்லா இருக்குது பொழுது, வெளிச்சம் நல்லா இருக்குது பொழுது, அதனால தான் மரம் நல்லா இருக்குது பொழுது. அது இல்லை விஷயம். வேறு நல்லா இருந்தால் மேலே இருக்கக்கூடிய மரம் நல்லா இருக்கும். வேறு கெட்டு போனால் மேலே நிற்கிற மரமும் கெட்டு தான் போகும், வேறு வழியே இல்லை. அப்போ நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் காரணமானது வேறு தானே தவிர மரம் இல்லை. அந்த வேறு மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய பாடம் இருக்குது. என்ன பாடம்? முதல் 3 பாடம். அந்த 3 பாடத்தை 6 மாதம் சாமின்னு சண்டை போட்டு வாங்காமல் வேறு மாதிரி நல்லா ஊன்றி போனோம். எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, பாறை மாதிரி பாறையோட பொழந்துட்டு வர மாதிரி டைம் எடுத்து நீங்கள் நல்லா பண்ண முதல் 3 பாடத்தை யார் நல்லா டைம் எடுத்து சிறப்பாக பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய மரம் எந்த தடங்களும் இல்லாமல் அது பாட்டு வந்துடும். ஏன்? வேறு ஸ்ட்ராங்காகி போச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், வேறு வளர்க்கறதுக்கு பதிலாக நேராக மேலே வந்து தண்ணியை ஊற்றியான்னு தோட்டக்காரங்கிட்ட சொல்கிற மாதிரி மேலேயே பார்த்து நிற்கிறோம். மேலே ஒன்றும் இல்லை. மேலே நல்லா வரணும்னா ஆழத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லா நடந்திருந்தால் வேறு வழியே இல்லை. உலகத்தில் எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவே முடியாது, வந்து தான் ஆகணும். ஏன்? உலகிற பொருள் வர வச்சிரும்.
புரியுதுங்களா? அப்போ உரம் மாதிரி உங்கள் வேற அடிப்படையான 3 பாடங்களை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க. இப்போ கூட நான் 5 பாடம் வாங்கிட்டேன் சாமி, 6 பாடம் வாங்கிட்டு சாமி, சரியா வரல, விட்டுடு. முதல்ல இருந்து ஆரம்பி. முதல் 3 பாடத்தை சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிரு. அடுத்து வரக்கூடிய பாடங்களை தடுக்கவே முடியாது சாமி, அழகாக வந்து தான் ஆகணும். அந்தந்த பாடத்தில் வந்து சந்தேகத்தை தெளிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல சீடர்களாக நல்ல நிலையில் இருந்தால் அதை விட மிகப்பெரிய சன்மானம் வேற ஒன்றும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். அதுக்காக உழைக்க தயாராக இருக்குது இந்த நாம் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களை பயன்படுத்திக்கன்னு தான் உங்களை கேட்குறோம். உங்கள்கிட்ட வேறு எதையுமே நாங்கள் கேட்குறதில்ல. சரிங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்.